டெலிபோன் மணி டெலிபோன் மணி இதயம் பிரசவிக்கும் மனித குணர்வுகள் பயணிக்கும் மின்துடிப்பு. இதயம் பிரசவிக்கும் மனித குணர்வுகள் பயணிக்கும் மின்துடிப்பு. புன்னகை தேசம், புன்னகை தேசம். என்னால் சொல்ல முடியாமல் இருக்க முடியாது தேசத்தின் நிகழ்கால நிஜங்களை. கண்ணீர் சிந்தி கரை படிந்த பாதைகள் பொன்னாய் மின்னும் புதுமையினை. கண்ணீர் சிந்தி கரை படிந்த பாதைகள் பொன்னாய் மின்னும் புதுமையினை. சோதனை சாவடிகளின் வேதனைகளை களைந்து காற்றுடன் கலந்து வரும் மெல்லிசையில் நுழைந்து விழிகளை மூடி விரைந்து செல்லும் பயணங்களை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. காயப்பட்ட நிலமெங்கும் கட்டுமான பணிகள், கர்ஜித்த காடுகளில் உல்லாச பயணம். முரண்பட்ட உள்ளங்களும் கைதான மொழிகளும் கையிலாக செய்வதனை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. அழுவதற்குத்தான் விழிகள் என இருந்தோம், அழிவதற்குத்தான் அறிவு என்று தெரிந்தோம். புரிந்து விட்டது இறந்த காலம், புலர்கிறது வசந்த காலம். புரிந்து விட்டது இறந்த காலம், புலர்கிறது வசந்த காலம். தினகரன் 17/4/2011. தேர்தல் பந்துகள், தேர்தல் பந்துகள். ஆடுகளத்தில் அணிகளாய் நின்று விக்கெட்டை வீழ்த்தவும் சிக்ஸர் அடிக்கவும் போட்டியிடாதீர்கள். ஆடுகளத்தில் அணிகளாய் நின்று விக்கெட்டை வீழ்த்தவும் சிக்ஸர் அடிக்கவும் போட்டியிடாதீர்கள். உங்கள் உல்லாச வாழ்விற்காக நாங்கள் காயம்பட்ட தேர்தல் பந்துகளாய் இருந்தது மட்டும் போதும். ஆடுகளத்தில் அணிகளாய் நின்று விக்கெட்டை வீழ்த்தவும் சிக்ஸர் அடிக்கவும் போட்டியிடாதீர்கள். உங்கள் உல்லாச வாழ்விற்காக நாங்கள் காயம்பட்ட தேர்தல் பந்துகளாய் இருந்தது மட்டும் போதும். 6/2/2005 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகி இருந்த எனது கவிதை இது. சமாதான பகல், சமாதான பகல். வன்முறைக்குள் சிக்கிக்கொள்ளும் பொழுதுகளை என் மனம் வஞ்சிக்கிறது. முற்றத்தில் கிடந்து நிலாநீர் பருகி சிரித்து தூங்கிய இரவுகள் நினைவுகளாக கூடாது. எல்லைக்கோடுகள் இன்று இரவு பகல் பாராது நாம் சென்ற பயணங்கள் வாழ்வின் சிகரங்கள். காடுகளில் காசு பொறுக்கி இல்லத்தில் அடுப்பெறியும் வயலும் கடலும் நம் உழைப்பினுள் வசந்தத்தை வரவேற்கும். பிச்சையெடுத்த சமாதானம் பறிபோகாதிருந்தால், குட்டி தேசத்தில் கொஞ்சி விளையாடும் மானிட குழந்தைகளுக்குள் வன்மத்தை விதைத்தவரை நான் தேடுகின்றேன். மை தேர்ந்த என் எழுதுகோலை மாலையாய் போட, மனிதத்தை அழித்து அவலத்தை விதைப்பது எந்த நட்சத்திரத்தை சொந்தமாக்கிக் கொள்ள. என் கவிதை எழுதும் இரவுகள் என்னுடன் போகட்டும், சந்ததிக்கு வேண்டாம். பகலை மட்டும் பார்ப்பதற்கு அவர்களுக்கு வழிவிடுங்கள், விடுகின்ற தேசத்திலேனும். 15/1/2006 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகியிருந்த எனது கவிதை அது. உயிர் வாழும் ஆத்மாவுக்கு, உயிர் வாழும் ஆத்மாவுக்கு. பூமி மழைத்துளிகளை பறிக்கும்போது வானம் என்னுயிரை வாங்கிக் கொண்டது. விரல்கள் கண்ணிவிடும் நாட்களுக்குள் வாழ்வின் உயரத்தில் நீ நின்றிருந்தாய்.
ஆதலால்தான் ஒரு உயரத்திலேயே உனது மரணம் நிச்சயிக்கப்பட்டதோ. உன் விவேகமும் திறமையும் விபத்தென மறையும் என நாம் எதிர்பார்க்கவில்லை. உலகுக்கு எம்மை அறிமுகப்படுத்திவிட்டு உனது வரலாற்றின் அறிமுகத்தில் நீ விட்டு பிரிந்தது எமது துரதிர்ஷ்டம். காலையில் மலர்ந்து பகல் முழுவதும் மனம் வீசி ஒரு மாலைக்குள் மறைந்து விடவா எம் முற்றத்தில் நீ தோன்றினாய். நீ வாழ்ந்த நாட்களுக்குள் எம் சிந்தனைக்குள் சிறைப்பட்டவை எல்லாம் விந்தைகள். உன் புன்சிரிப்புக்குள் புலர்ந்தது எம் எதிர்காலம். சமாதானம் நீ தேடிய சகோதரன். உனது கரங்களின் அசைவும் உதடுகளின் ஸ்பரிசமும் புதிய தேசத்தை தேடிய கலங்கரை வெளிச்சம். மரணம் கொன்றினால் உன் உயிரினை வெல்லலாம். உணர்வும் உன் கனவுகளும் உன் நினைவுகளால் இன்னும் நீளமாகும். ஓர் இனத்திற்காய் முளைத்து தேசமெங்கும் குடை விரித்த உனது விருட்சம் ஒருபோதும் பட்டு போகாது. அதன் வித்துக்கள் விழுந்த எம் இதய நிலப்பரப்பு ஈரமாய் இருக்கும் வரை. மருகும் எம்மிச்சம் அஷரப் அவர்களுக்காக 30/9/2000 ஆண்டு தினகரன் பத்திரிகையில் என்னால் எழுதப்பட்டு பிரசுரமாகிய கவிதை அது. கருப்பு கொடி. கருப்பு கொடி. இரத்த மணம் காற்றோடு சேரும் கருப்பு இரவு. மனித வதனங்கள் நேரே நிற்கவில்லை. செந்நிற சாயம் குத்தி சரிந்து படுத்துறங்கின. இருட்டின் ஓலத்தின் அர்த்தம் பொழுதின் புலர்வில் பொங்கி எழுந்தது. புதியதொரு காலை. பாடசாலை, தொழிலகம், சந்தை, வயல் என அவசரப்பட்டு கொள்ளும் இதயங்கள் வெளிச்சத்துள் கிடந்து நேற்றைய நாள் முடிவின் இருளை மட்டும் நினைந்து வெறித்தன. 28/6/1992 ஆண்டு தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. 3ஆம் பிறை விடியல். என் நெருப்பை இடமாற்றி பார்க்கிறேன். பூக்கள் பறிப்பதைப் போல் உயிர்களை பறிக்கும் அவலங்களிலிருந்து மறைந்து போவதற்கு. உறவை தொலைத்த இரவுகளும் உதிரம் வடியும் விடியல்களும் அன்றாடம் என்றால் மானிட ஜனனத்தின் அர்த்தத்தை சொல்லுங்கள். பனிவிழும் தரையில் தனியாக படுத்துறங்கி விட்டு செல்வேன் அன்றைய பொழுதுகளில். இன்று பாதைகள் எங்கும் கள்ளிச்செடிகள் என்பதால் நடப்பதற்கு கூட மறுக்கின்றன பாதங்கள். ஒரு முறை மட்டும் வாழும் மானிடம் தென்றலுடன் உறவாடி நிலாவுக்கருகில் நடந்து பொழுதொன்றை கழிக்க நினைப்பது நியாயம்தான். என்ன செய்வது? அடம்பிடிக்கும் காலம்தான் கதவை திறக்க வேண்டும். வருடங்கள் கனத்து 3ஆம் தசாப்தமும் முழுமதியாகிறது. தேசம் அழத் தொடங்கி. இன்னும் ஏன் 3ஆம் பிறை விடியல் என் வானில்? மற்றவரைப் போல் மேலே வானமும் கீழே நிலவும் எமக்கும் உண்டு. சூரியனை இழுத்து கொண்டு வந்தேனும் இரவை பகலாக்க முதலில் ரகளைகளை நிறுத்துங்கள். தணலை விழுங்கும் வாழ்க்கைக்கு முடிவுரை நானாக இருப்பேன். பரவாயில்லை. எதிர்காலம் வசந்தத்தை அறுவடை செய்ய அனுமதியுங்கள். 8/7/2007 ஆண்டு தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. சமாதான பாதை. பய பிரமையில் உன் விழிகள் வியர்த்து என்னுள் செருகிக் கொண்டு சென்ற பாதையில் மீண்டும் நான். நீ நினைக்கவே மறுக்கும் நடுராத்திரி பொழுதில் உனக்கு ஞாபகம் இருக்கும். சோதனை சாவடிகள் 3 கடந்து இப்பாதையில் நாம் பயணித்த வேளை. முன்னால் சென்ற வாகனம் நிலக்கண்ணியின் மூச்சில் மூர்ச்சையாகியது. எப்போது அப்பாதையில் நான்
காற்றில் மிதக்கும் மரம் செடி கொடிகளையும் வானில் தெரியும் வட்ட நிலாவையும் பார்த்து ரசித்து கொண்டு பகல்கள் கூட பயணத்துக்கு மறுக்கும் இப்பாதையில் இரவின் நடுப்பொழுதில் நான் பயணிப்பது உன் மனம் பதிவு செய்யும். உண்மைதான், சமாதானம் புலர்ந்ததால் இரவுகள் கூட பகல்களாக எம்மை ஏற்றுக்கொள்வது ஆறுதலாகத்தான் உனக்கு புரியும். ஆயுதங்கள் நடமாடிய பாதையில் மனிதர்கள் வீதியுலா வருகின்றார்கள். வாகன தேர்கள் சமாதான ஒளிபரப்பி இருளுக்குள் ஒரு சூரியனை உறக்குகின்றன. பாதையோரம் படர்ந்திருக்கும் காடுகள் எம்மை வழி அனுப்பி கிளை அசைக்கின்றன. நண்பா, நீயும் என்னுடன் இன்று இருந்தால் அப்போது வியர்த்த உன் விழிகள் ஆனந்த மழை பொழியும். இப்போது இப்பாதையில் சமாதானத்தில் 23/2/2003 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை இது. சமரச வெள்ளம். சமரச வெள்ளம் விடாப்பிடியாய் பெய்கிறது எங்கள் வானத்து மழை. சமாதானம் வந்ததால் கண்ணீருக்கு தட்டுப்பாடு என்று தண்ணீரை ஊட்டெடுக்கிறது பூமி. உயர்வு தாழ்வு தேசத்தில் இனியில்லை என்று மேட்டு நிலத்திற்கு சமமாய் தாழ்ந்த நிலத்தை நிரப்புகிறது நீர். காலம் கனிந்ததால் வானம் மழைப்பூக்களை பொழிவதாய் சந்தோஷப்படலாம். பூமியின் ஆனந்த கண்ணீரில் நாம் மூழ்காதிருக்கும் வரை. 19/1/2003 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. நேற்றைய நிஜம். நேற்றைய நிஜம். தொடங்கிய வாழ்க்கை முற்று பெற்றதாக ஒப்பமிடுகிறேன் ஒரு ஆறுதலுக்காக. பாதி வழியில் தரித்து நிற்கிறது என் பயணம். மீது வழியை விதியின் கைகள் திருடிய பின்னர் வீசி எறிந்த ஒரு கண்ணாடி சிதறல்களாய் வாழ்க்கை பொறுக்கி எடுத்து முழுமையாக்கிடலாம். ஆயினும் இன்னும் ஒரு ஆயுள் வேண்டும். பட்டாடை உடுத்த கௌரவம் நிர்வாணமாயிற்று. மாடத்தில் குடியிருந்த தன்மானம் தெருக்களில் தொலைந்து போயிற்று. சுகத்தை கண்டு சொந்தம் கொண்டாட இனியும் எனக்கு நேற்றைய வாழ்வின் நினைவுகள் எதற்கு? ஆகையினால் தொடங்கிய வாழ்க்கை முற்று பெற்றதாக ஒப்பமிடுகின்றேன் மன ஆறுதலுக்காக. 7/1/2006 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. வருகிறது தேர்தல். வருகிறது தேர்தல். உங்கள் தேர்தல் களியாட்டத்தில் நாங்கள் ஆபரணங்கள். எம்மை அணிந்து கொள்ள நீங்கள் வரும் வழி காத்திருக்கின்றோம். பூமாலை நாம் போட பொன்மாலையாய் எம்மை புகழ்ந்தது ஞாபகம். பொன்மாலையாய் நீங்கள் மாற எம் மண்ணை மறந்தது உங்களுக்கு ஞாபகமா? ஒரு சோடி கரங்களை மட்டும் அசைத்தீர்கள். எம் 1000 கரங்களும் கோர்த்ததால் பாதை உங்களுக்கு உண்டானது. மேடை கூச்சலில் நாங்கள் மூர்ச்சையானது உங்களின் முயற்சியானது. மேடை கூச்சலில் நாங்கள் மூர்ச்சையானது உங்களின் முயற்சியானது. எம் விடிவுக்காய் வரவேற்றோம் நாங்கள். உங்களுக்கென்று புலர்ந்ததால் நீளமானது எம் இரவு. முந்திக் கொள்ளுங்கள். காற்றில் கலக்கும் வாக்குறுதிகளை பரீட்சித்து முந்திக் கொள்ளுங்கள். முந்திக் கொள்ளுங்கள். காற்றில் கலக்கும் வாக்குறுதிகளை மீண்டும் பரீட்சிக்க முந்திக் கொள்ளுங்கள். ஜனநாயக வாசலில் அமர்ந்து ஏமாந்து போன எங்களால் மீண்டும் நீங்கள் எஜமானர்களாக மாறுவதற்கு. 28/3/1999 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது.
பத்திரிகை சண்டை. பத்திரிகை சண்டை. ஞாயிறு மலர் ஊரில் நுழையும் முன் உறக்கம் களைந்த மலர் இவள். அவளின் வாசிப்பு குறுக்கெழுத்து போட்டியில் தொடங்கிற்று. ஞாயிறு மலர் ஊரில் நுழையும் முன் உறக்கம் களைந்த மலர் இவள். அவளின் வாசிப்பு குறுக்கெழுத்து போட்டியில் தொடங்கிற்று. தாயின் பேட்டி தலையணை அருகே ஆரம்பமாவதற்கு முதல். தொடங்கிவிட்டால் பேப்பர் படிக்கிறதுக்கு இனி அவளை உசுப்ப இயலா. அன்னையின் பிரசங்கம் அடுப்பங்கரையில் ஆரம்பிக்கையில் அரைப்பத்திரிகை சமைந்திருந்தது மகளின் வாசிப்பில். வாரன்மா, ஏன் சத்தம் போடுறீங்க? அறியப்படாத பக்கத்துக்கு அடையாளமிட்டு அன்னையுடன் இணைந்தாள் தேங்காய் துருவுவதற்கு. ஓடி வந்தது ஒரு தொலைபேசி அழைப்பு. கவிதை பூங்கா படித்தாயா? கவிதை பூங்கா படித்தாயா? போதா குறைக்கு ஊரவளின் கோல் கனத்தது தாயின் தோல். பெற்றவள் வாய்க்கு முத்திரையிட்டாள் விழிகளால். உற்ற தோழியை கற்ற தமிழில் வழிமொழிந்தாள் கவிகளால். சமையல் அறையில் தேங்காய் பூக்களுக்கு பதிலாக கவிதை பூக்கள் பொழிந்தன. தாயின் கண்கள் எரிந்தன. சமையல் அறையில் தேங்காய் பூக்களுக்கு பதிலாக அவளின் கவிதை பூக்கள் பொழிந்தன. ஆனால் தாயின் கண்கள் எரிந்தன. 29/8/2010 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை இது. சிறை கம்பிகள். சிறை கம்பிகள். நெருப்பாகச் சுடும் உங்கள் அறைகளின் அனுபவங்கள் ஒவ்வொன்றையும் எழுத வேண்டும் போலிருக்கிறது. நெருப்பாகச் சுடும் உங்கள் அறைகளின் அனுபவங்கள் ஒவ்வொன்றையும் எழுத வேண்டும் போலிருக்கிறது. முட்களாய் விரியும் இரவுகளில் ஒருவர் காற்றை ஒருவர் சுவாசித்து வியர்வையில் குளித்து 6 அடி உடம்பை 3 அடிக்குள் சுருக்கிட்ட வாழ்வு. மானிடம் வாழ்வதற்கு பூமி விரிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் உலகம் மட்டும் ஒரு பாத நீளத்தில் கிடக்கிறது. குற்றங்களும் தவறுகளும் நீதியின் கரங்களால் பெற்றுத்தந்த பரிசில்கள் இவை என்று நினைக்கின்றீர்களா? உங்கள் கண்ணீரை சுமக்கும் எனது எழுதுகோலும் விடுதலைக்காய் பிரார்த்திக்கும். சிந்தும் வியர்வையில் உடலை மாத்திரமல்ல சிந்தனையையும் நீராட்டி நீங்கள் வெளியேற வேண்டும். வாழுகின்ற வழியில் அறிவும் நேர்மையும் இருந்தால் சுதந்திரம் எல்லோருக்கும் சொந்தமாகிவிடும். 20/2/2011 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. டிசம்பர் பட்டாசு. டிசம்பர் பட்டாசு. நம் சிட்டுக்குருவிகளின் புது வருட சங்கீதம் சந்தோஷ மனசுகளின் துடிப்பு. நம் சிட்டுக்குருவிகளின் புது வருட சங்கீதம் சந்தோஷ மனதுகளின் துடிப்பு. ஆண்டொன்று பிரசவித்த விடியலின் இரைச்சல். ஆண்டொன்று பிரசவித்த விடியலின் இரைச்சல். தூங்க மறுக்கும் ஆயுத கலாசாரத்தின் இன்னுமோர் ஆரம்பம். தூங்க மறுக்கும் ஆயுத கலாசாரத்தின் இன்னுமோர் ஆரம்பம். கால வீதியில் செல்லும் கன்னியவள் 96 கொலுசு சத்தம். கால வீதியில் செல்லும் கன்னியவள் 96 கொலுசு சத்தம். 14/1/1996 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. பைத்தியம் அல்ல வைத்தியம். இந்த மானிடத்தை பாருங்கள். கோடி கோடியாய் பணத்தை பெட்டியில் பூட்ட வேண்டும் என்ற பேராசை இல்லை. பொய் சொல்லி ஏமாற்றி பூமியில் ஒரு பூங்காவனம் அமைத்திடும் ஆசை இவனுக்கு கிடையாது. பறப்பதற்கு விமானம் தேடும் ஆசைகளுக்குள் நடப்பதற்கு செருப்பு கூட இவனிடம் இல்லை. வட்டியில் தன்னை அடமானம் வைத்து கடன் தொட்டியில் வாழ்வை தேடாதவன்.
இவனைப் போல் வாழ்ந்தால் போலீஸ் நிலையங்களும் நீதிமன்றங்களும் குற்றவாளிகள் இன்றி புனிதமாகிவிடும். மாடி வீட்டின் ஜன்னல் காற்றில் நாம் தூங்க நினைக்கின்றோம். இவன் உறங்குவதற்கு வீதி ஓரமும் தென்றலும் போதும். தாயைப் பிரிந்தவன், பிள்ளைகளைத் தொலைத்தவன், இறைவனின் பூமிக்கு பிரியமான தோழன். இந்த பிறவியை ஊர் பைத்தியம் என்கிறது. பேராசை பைத்தியங்களுக்கு இவன்தான் வைத்தியம் என்கிறது என் மனம். 1000 விண்ணப்பம். 1000 விண்ணப்பம். மானிட மாயைக்குள் அள்ளுப்பட்டு போகும் என்னை விடுவிக்க உன்னை அழைக்கிறேன். மானிட மாயைக்குள் அள்ளுப்பட்டு போகும் என்னை விடுவிக்க உன்னை அழைக்கிறேன். மனங்களை வசீகரிக்க நரம்பின்றிய நாவில் எத்தனை மந்திரம். நான் மயக்கத்தில் விழுந்து உன்னை தேடுகின்றேன். உடல் நோயை குணப்படுத்தும் விஞ்ஞான பரிகாரத்தால் என்ன பயன்? கரைப்புற்று நோயினால் மனங்கள் அவஸ்தைப்படுகையில் உண்மை உறந்து விளைந்த பொய்மையின் இரைச்சல், தீராத ஆசைகளால் அனாதையாய்ப் போன நேற்றைய மனிதம். ஐயோ, எல்லாம் என்னை சுற்றி. என் சினத்தை கூற இப்போது நீ வர வேண்டும். நிசப்த இரவுகளில் பேனாமுனை குண்டுகள் மென்று துப்பிய காகித துண்டுகளும் உன்னிடம் முறைப்படும். நிசப்த இரவுகளில் பேனாமுனை குண்டுகள் மென்று துப்பிய எனது காகித துண்டுகளும் உன்னிடம் முறைப்பட காத்திருக்கிறது. மானிடப் பூங்காவில் மனிதம் முட்டவிழ்ந்து மனங்கள் மனம் வீச நான் நோன்பிருப்பேன். ஏமாந்து போன வாழ்க்கைக்கு ஒரு ஆறுதல் பூச்சூட நீயும் வா துணைக்கு. காலமே, உன்னை அழைக்கும் 1000 விண்ணப்பமாய் என்னை நீ ஏற்றுக்கொண்டு. 30/10/2005 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. புன்னகையால் பேசு, புன்னகையால் பேசு. சந்தோஷ நிமிடத்தில் மனம் சங்கமித்துக் கொள்ள புன்னகையொன்றை தர்மம் செய். இமைகளுக்குள் என்னை கசக்கி வீசி எறியும் பார்வை வேண்டாம். எனதும் குணதுமான சுமைகள் சுகமாகத்தானே தரிசிப்பு. என்ன குறைந்துவிடும் உன்னிடம்? ஒரு பூ மலரும் நேரத்தில் முகம் மலர்ந்து முகமன் செய்வதால். உனக்கும் தெரியும் அழகிய முன்மாதிரி. ஒரு தரம் மறைந்து உடன் மறுதரம் சந்தித்தாலும் முகமன் செய்வதற்கு அறிவுரை கூறுகின்ற ஆன்மீக நெறி. உனக்கும் தெரியும் அழகிய முன்மாதிரி. ஒரு தரம் மறைந்து உடன் மறுதரம் சந்தித்தாலும் முகமன் செய்வதற்கு அறிவுரை கூறுகின்ற அந்த ஆன்மீக நெறி. 100 ஆண்டு வாழலாம், எஞ்சுவது என்ன? நீ சிரிப்பதும் நான் கதைப்பதும் தான். காற்று புகாத கல்லறைக்குச் சென்றால் நீ யாரோ நான் யாரோ? சகோதரா, உயிர் பிரியும் முன்பு ஒரு புன்னகை வீசு இனியேனும். 6/1/2008 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. இதய விசும்பல். இதய விசும்பல். ஓடி உழைத்து ரசித்து முடிவதற்குள் ருசுத்தி விடுகிறது மரணம். ஓடி உழைத்து ரசித்து முடிவதற்குள் ருசுத்தி விடுகிறது மரணம். சுமார் 60 ஆண்டு வாழ்க்கைக்கு 7 தலைமுறைக்கான தேடல். மீதியை யார் கணக்கில் எழுதுவது? சுமார் 60 ஆண்டு வாழ்க்கைக்கு 7 தலைமுறைக்கான தேடல். மீதியை யார் கணக்கில் எழுதுவது? ஆசைக்கு அணை போடும் ஆயுளை இரட்டிப்பாக்க எனக்கும் ஆசைதான். என்ன செய்வது? காற்றில் ஆடும் மானிடப் பட்டம் கயிற்றை அல்லவா கொடுத்து விட்டது படைத்தவன் கையில். சுகத்தை மூட்டை கட்டி சுவாசிக்க மறந்தவர்கள் தூங்குகிறார்கள் கல்லறை குழிக்குள். இன்று காற்றும் சொல்கிறது சொந்தமில்லை நாங்கள் என்று. வாழ்க்கை வியாபாரத்தில் சில்லறைகளுக்காக மனிதத்தை மாசுபடுத்தியவர்களையும்
குடிசைக்குள் சமைந்தாலும் குணத்தை கோபுரமாக்கியவர்களையும் பகுத்து பார்க்கிறேன். யார் புத்திசாலிகள்? நடந்து திரிகையில் முறிந்து விழும் ஆரோக்கியத்தை நம்பி அவசைப்படும் ஆசைகளால் என்ன பயன்? என் இதய விசும்பலுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். இது மறு பிரசுரம் 19/6/2006 தினகரன் செந்தூரத்தில் பிரசுரிக்கப்பட்டது. உலகக்கிண்ணம் பேதங்களை தொலைத்து நிறங்களும் பல இனங்களும் ஒரு மைதானத்தில் உறவாடுவது மனதுக்கு இதம். யுத்தங்களால் பூமி பிரிவதென்றால் இவ்வுலக விளையாட்டில் மட்டும் வாசலில் பறக்கிறது சமரச கொடி. எதிரிகளையும் நண்பர்களாய் அழைப்பு விடுத்து விழிகளுக்கு இப்போதெல்லாம் உறக்கம் விடுமுறை கொடுத்துள்ளது. நம் வீரர்களின் ஆட்டத்தில் இரவுகளும் இணைந்து கொண்டதால் நேற்று நிலத்தில் கால்பதித்த குழந்தைக்கும் முதிர்ந்து போன பெரியவருக்கும் புரிந்ததோ என்னவோ உலகக்கிண்ண ஆட்டம் என்று ஒரு பெருநாள். கிரிக்கெட் துடுப்பாட்டத்தில் உலகக்கோப்பையின் வெற்றி ரசத்தை யாரும் பகிர்ந்திடலாம். எனினும் தேசங்களும் நெஞ்சங்களும் சில நாள் சமரசமாய் சங்கமிப்பது போதும். 16/3/2003 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. ஒரு நேயத் தேடல். ஏனோ எனக்கு வான் நிலவும் என்னை பார்த்து சிரிக்கும் நட்சத்திரங்களும் பிடிக்கவில்லை. சுகந்த தென்றலும் தொட்டு குளிரும் பனிச்சொட்டும் பிடிக்கவில்லை. மணந்துகொள் என்று மொட்டவிழ்ந்த என் முற்றத்து மலரும் மனம் திறந்து பேசும் ஆகாயமும் பிடிக்கவில்லை. எனக்கு பிடித்த மனிதநேயம் நான் காணும் வானின் கீழ் தொலைந்த பிறகு. எனக்கு பிடித்த மனிதநேயம் நான் காணும் வானின் கீழ் தொலைந்த பிறகு. 5/4/2003 ஸ்ரீலங்காவின் தேசிய பத்திரிகை தினகரனில் பிரசுரமாகிய எனது கவிதை இது. அடைக்கப்பட்ட அழகு பூக்களைச் சுற்றி அமைந்த விளக்கு வேலி என்று நினைத்தேன். உற்று பார்த்தேன், எல்லாம் பேசாத கல்லறைகள். சூழ்ந்து நிற்கும் சுவர்களின் மேனிக்கு வானவில் வர்ணம். இடையிடையே இரவை பகலாக்கும் மென்குமிழ்களின் ஒளிப்பிரவாகம். இந்த அழகு வேலியின் ஒவ்வொரு முழ நீளத்திற்கும் கல்லையும் இரும்பையும் கைக்குள் பிசைந்து கிண்ணங்களால் வசீகரித்துவிட்ட சிற்பிகளின் புலமை. கட்டியிரும்பை செதுக்கி உள்ளார்ந்தர் கோட்டைக்கு அலங்கரித்து கொண்டு வந்த வாயில் கதவுகள். 3ஆம் பிறை கிரீடம் கதவுகளின் உச்சந்தலையில். ஊரில் உள்ள மதில் சுவர்களுக்கு போட்டி நடந்தால் முதல் பரிசு கிடைக்கும். எனக்குள் பதுவாகிய நான் பார்த்த இப்பள்ளிவாசல் சுவருக்கு அடைக்கப்பட்ட அழகுக்குள் மீண்டும் உற்று பார்த்தேன் மனக்கண்களால். ரசிப்பதற்கு யாருமில்லை, உடைந்து உருக்குலைந்த மானிட எச்சங்களை தவிர. அது ஓர் மையவாடி. 15/10/2006 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. குருதி நபிக்கு என் இதயம் பேசுகிறது. குறைமணம் கமழும் நறுமலர் அருள் மனம் வீசும் எம் மண்ணின் சுடர். நபியே, உங்களுக்கு இல்லை எங்கும் நிகர். ஓடிவரும் காற்றை உற்று பார்க்கிறேன். நீந்தி வரும் நீரலையை நிறுத்தி பார்க்கிறேன். வானத்தை தடவுகிறேன். எல்லாமே வெறுமை. உம்மி நபியே, உங்களால் தான் உலகுக்கு பெருமை. மனிதம் தோற்றுப்போன நேரம் நீங்கள் தோன்றினீர்கள். இரவுக்குள் இம்சிக்கப்பட்ட இதயங்களுக்கு பகலை தந்தீர்கள். உங்களின் பிரசவம் இல்லையென்றால் நரகமே எங்களின் பிரவேசம் ஆகியிருக்கும். வரலாற்றை நியாயமாய் வாசிப்பவர்கள் எல்லாம் மானிட புரட்சியின் கிரீடத்தை உங்களுக்குத்தான் சூட்டுகின்றனர்.
வானம் அழிந்தாலும் உங்களின் ஆளுமையை இனி யாரும் வெல்ல முடியாது. மாஷா அல்லாஹ். விடியல் சூரியன் என்றுதான் உலகம் சொல்லிக் கொண்டிருந்தது. நீங்கள் வந்த பின்பே விடியலின் அர்த்தம் புரிந்தது. சூரியன் இரவுக்கு, நீங்களோ இருளடைந்த இதயங்களின் உலகிற்கு. இவ்வுலக வாழ்வு மட்டும்தான் எம் கண்களுக்கு தெரிந்தது. நித்திய வாழ்வின் கதவுகள் உங்களால் தான் திறந்தது. வாழ்வை தேடுவோர் வந்து பாருங்கள், அமைதியை நாடுவோர் ஓடி வாருங்கள், உரிமைகளை எழுதுவோர் ஆராய்ந்து பாருங்கள், குடும்பம், அரசியல், பொருளியல் ஆர்வலர்கள் முகாமிடுங்கள் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். பூரண வாழ்க்கை திட்டம் எல்லோருக்கும் இங்கு உண்டு. பூரண வாழ்க்கை திட்டம் எல்லோருக்கும் இங்கு உண்டு. சுனாமியின் நினைவாக எழுதப்பட்ட கவிதை இது. தோற்றுப்போனது மானிடம். 1000 ஒளியாண்டு தூரத்தில் கிடக்கும் ஆகாயத்தை வலை வீசும் விஞ்ஞானம் தவறிவிட்டது தம் பாதத்தின் கீழான பிரளயத்தை அறிவதற்கு. மாற்ற கிரகங்களை தேடி அறிவதனால் மானிட அறிவியல் புகழ் மாலை சூடாது. நடந்து திரியும் புவிக்கோளத்தின் அந்தரங்கத்தை அறியாதிருந்து கொண்டு. பூகம்ப அதிர்வும் சுனாமி அலைப்பாய்ச்சலும் முன்கூட்டியே நம் அறிவுத்திரையில் புலப்படாத வரை படைத்தாலும் இறைவன் முன் நாம் பலவீனமானவர்கள்தான். தகிக்கும் தனல் குழம்புக்கு வெளியே பசுமையை உண்டாக்கி உயிர்கள் வாழ விந்தை காட்டியவன்தான் ஞானி, அதாவது விஞ்ஞானி. சிறு அதிர்வினால் பூமி பிளந்தது. கடல் நீரை குடித்து தரையில் கொப்பளித்தது. மின்னல் பொழுதில் உயிர்கள் ஓய்வெடுத்து குவிந்தன உடல்கள் இறைவன் நாட்டத்தில். ஒரு நாள் பூமியே அதிர்ந்தால் மானிட அறிவியல் இன்னும் தோற்று போகும். 1000 ஒளியாண்டு தூரத்தில் கிடக்கும் ஆகாயத்தை வலை வீசும் விஞ்ஞானம் தவறிவிட்டது தம் பாதத்தின் கீழான பிரளயத்தை அறிவதற்கு. 1/5/2005 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை இது. அடைக்கப்பட்ட அழகு. உன்னை கண்டேன், உன்னை கண்டேன். இயந்திர குவியலுக்குள் சிக்கித் தவித்த உடலில் இருந்து உயிர் காயப்படாது எழுந்து கொண்டதை ஞாபகிக்கின்றேன். இயந்திர குவியலுக்குள் சிக்கித் தவித்த உடலில் இருந்து உயிர் காயப்படாது எழுந்து கொண்டதை ஞாபகிக்கின்றேன். விபத்தின் உச்ச தகுப்பினில் சுற்றி நின்று குரல் இசைத்தோர் விழிகளை மூடி என் சிரசின் சிதைவுகளையே தேடினர் இயந்திரத்தின் சக்கரங்களுக்குள். என் உடல் உயிருடன் பிணைந்து எழுந்த போதுதான் அவர்களின் விழிகளும் திறந்தன ஆச்சரியத்தில். என்னை சுமந்து சென்ற வாகனம் உருவம் களைந்து ஊருக்கும் செய்து சொன்னது, அது விபத்து அல்ல, ஒரு அகால மரணம் என்று. ஒரு கீறல் இல்லை, நான் மட்டும் எப்படி தப்பித்தேன்? இன்னும் யாருக்காக என்ன தேடல்? கருவறை சிசுக்கு உணவளிப்பதை ஆராய்ந்த எனக்கு விடையளித்தது என் விபத்து எல்லாம் அவன் ஆற்றல் என்று. இறைவா, கண்டேன் உன்னை. இயந்திர குவியலுக்குள் சிக்கித் தவித்த என் உடலில் இருந்து உயிர் காயப்படாது எழுந்து கொண்டபோது. உளவு இயந்திர விபத்து ஒன்றின் உணர்வுகள் இது. 16/11/2003 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகி இருந்த எனது கவிதை அது. மக்கத்து கண்ணீர், மக்கத்து கண்ணீர். சடத்துவ சிந்தனைக்குள் சங்கடப்பட்ட மானிடத்துக்கு கடமைகள் 5 உடமையாக்கித் தந்தது அல் குர்ஆன். குறைமறை கூறும் 50 கடமைகளுக்குள் இறுதியாய் மலர்ந்தது ஹஜ் வணக்கம். வருடம் ஒரு முறை பூமிக்கு வசந்தம்,
வசதி உள்ளோருக்கு இந்த வணக்கம் சொந்தம். ஹஜ்ஜு வணக்கம் தரும் கௌபாவின் காட்சி இஸ்லாத்தின் ஆளுமைக்கு மிக பெரும் சாட்சி. பிரிந்து விட வேண்டாம் என்றார்கள் உரைத்தூதர். பூமியின் மத்தியில் பூக்களாய் தீனோர்கள் விதையாகிறது ஒற்றுமை, அறுவடையாகிறது அல்லாஹுவின் அருள்மழை. ஈராக்கும் காசாவும் அல்லல்படும் ஆப்கானும் அழுகின்ற வேளை, கௌபா அழைக்கிறது ஹாஜிகளே உங்களை. அல்லாஹுவிடம் கேளுங்கள், ஆகாயத்தில் இருக்கும்போது அழுது கேளுங்கள். கௌபாவை தழுவும் போது துன்பப்படும் சகோதரனுக்கு கண்ணீரின் ஒளித்துளியை, கண்ணீரின் ஒரு துளியை காணிக்கையாக்குங்கள். 14/11/2010 நவமணி என்ற பத்திரிகையில் பிரசுரமாகியிருந்த கவிதை இது. தண்டவாளம். தண்டவாளம் சுமை தாங்கும் உன் இரும்பு இதயத்தை கேட்டு உயிர் விடுகிறது. சுமை தாங்க முடியாத மானிட மலர்கள் தற்கொலை. தண்டவாளம் சுமை தாங்கும் உன் இரும்பு இதயத்தை கேட்டு உயிர் விடுகிறது. சுமை தாங்க முடியாத மானிட மலர்கள் தற்கொலை. 17/10/2004 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகியிருந்த கவிதை இது. இறை. நான் சிரிப்பதை நீ ரசிப்பதும், நீ சிந்தும் புன்னகையை ஒவ்வொன்றாய் நான் பொறுக்குவதும் எப்போது? நான் சிரிப்பதை நீ ரசிப்பதும், நீ சிந்தும் புன்னகையை ஒவ்வொன்றாய் நான் பொறுக்குவதும் எப்போது? சமைந்துவிட்ட எமது வாழ்க்கை பிறர் நம்புவதற்கான நடிப்பு இல்லையா? என் முற்றத்தில் தங்கி வாழும் குயில் கூவும் விடிகளைக் கண்டு நாம் அழுவோம் பகலும் இரவாக புலர்வதால் என்று. எம் முற்றத்தில் தங்கி வாழும் குயில் கூவும் விடிகளைக் கண்டு நாம் அழுவோம் பகலும் இரவாக புலர்வதால் என்று. சூரியனின் வெளிச்சத்தில் தன் பெருமையை ஜனரஞ்சகமாக்க மனிதர்கள் ஓடித் திரிகின்றார்கள். உனக்கு பெருமை என்னுடன் வாழும் உன் பொறுமை. ரசி. நீ ரசிக்கும் அநேக மாணவை சோடிகளாய் தெரிவதால் ரசி. நீ ரசிக்கும் அநேக மாணவை சோடிகளாய் தெரிவதாய் கூறியிருக்கின்றாய். உன் வார்த்தை நிஜமானால் என்னிடம் ஒரு நம்பிக்கை. துன்பத்தை மட்டும் துரத்தி பிடிக்கும் உன் வாழ்க்கை விரைவில் இன்பத்தையும் கைப்பற்றும் என்று. துன்பத்தை மட்டும் துரத்தி பிடிக்கும் உனது வாழ்க்கை விரைவில் இன்பத்தையும் கைப்பற்றும் என்று நான் இறையாகி ஏனும். 5/8/2006 பத்திரிகையில் பிரசுரமாகிய கவிதை இது. விடியும் வசந்தம். விடியும் வசந்தம். எஞ்சியுள்ள இளமைக்குள் உன்னை பொத்திக் கொண்டு மனக்கொண்டையில் பூக்கள் சூட ஆசைப்படுகின்றேன். நான் விலகி போயாவது வாழ்க்கை சந்தையில் உனது விலை அதிகரிக்க வேண்டும். உலக சந்தையை என் உழைப்பு எட்டி பார்க்க தேசம் என்னை அனுமதிக்கட்டும். உனதும் எனதுமான வரலாற்றில் சூரியனாய் உறங்கியது சோகம், சில பனித்துளியாய் சிந்தியது சந்தோஷம். எனினும் வாழ்க்கை பயணத்தில் அவை நிஜமல்ல. எனக்குள் ஒரு உத்தேசம். சிற்றரும்புடன் கூட்டணி அமைத்து முயற்சி பொறியில் விதியை வெல்வதற்கு. ரசி. உன்னை சுற்றியிருக்கும் மானிட பூங்காவில் சந்தோஷம் கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதைக் கண்டு வியக்காதே. காலத்தின் சுழற்சியில் உனக்கும் ஒரு வேளை அண்மிக்கும். உனது பகல் புலர்வதை பகிஷ்கரிக்கும் இரவிடம் போர் செய்கின்றன எனது நரம்புகள். சில சமயம் என் கவிதைக்கு பின்னால் விடியலை தரிசிக்கும் உன் விழிகள். 20/8/2005 ஸ்ரீலங்காவின் தேசிய பத்திரிகை தினகரனில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. மழை வெள்ளம். மழை வெள்ளம். வானக்கண்ணி மேக ஃபர்தாவுக்குள் இருந்து மலைப்பூக்களை சொரிந்தாள். ஆனால் வானம் உடைந்ததாக பூமி அழுதது. வானக்கண்ணி மேக ஃபர்தாவுக்குள் இருந்து
மலைப்பூக்களை சொரிந்தாள். ஆனால் வானம் உடைந்ததாக பூமி அழுதது. 11/12/1992 ஸ்ரீலங்காவின் தேசிய பத்திரிகை வீரகேசரியில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. நான் நடந்த பாதை களங்கமற்ற உன்னிடம்தான் என் மானிட அனுபவங்களை அறிவுரையாய் பகிர்ந்து கொள்ள வேண்டும், மன்னித்துக்கொள். களங்கமற்ற உன்னிடம்தான் என் மானிட அனுபவங்களை அறிவுரையாய் பகிர்ந்து கொள்ள வேண்டும், மன்னித்துக்கொள். காற்றோடு அசையும் உன் மழலை கரங்களுக்குள் என் மனதை தருகிறேன், பொத்திக்கொள். சிரித்து பழகி சிறையில் அடைக்கும் நட்புகளின் சில்லறைகள் உன்னிடமும் வரும், முகத்தை பார்க்காது. சிரித்து பழகி சிறையில் அடைக்கும் நட்புகளின் சில்லறைகள் உன்னிடமும் வரும், முகத்தை பார்க்காது. மொத்தமாய் நீ துரத்திவிடு. அன்பாக பேசி அநியாயம் புரிபவர்கள் உன் அவைக்கும் வருவார்கள். முன்றலில் கண்டதும் கதவுகளை அடைத்துவிடு. பலகீனமானால் பரிதாபப்படுவதும் உயர்ந்து நின்றால் கல்லால் எறிவதும் நம் மானிட கலாசாரம். பலவீனமானால் பரிதாபப்படுவதும் உயர்ந்து நின்றால் கல்லால் எறிவதும் நம் மானிட கலாசாரம். புரிந்து கொள். ஒற்றைக்கால் என்றாலும் வாழ்க்கையின் பயணத்தில் தனித்து பயணம் செய். உதவியென்று வரும் ஊன்றுகோல்கள் இடறி விழும்போது செட்டை கழற்றும் வாள்கள். நான் நடந்த பாதை இன்னும் தொடரும், காத்திரு. உன் வாழ்வு நீளமாகும் போது உடனிருப்பேன், பொறுத்திரு. நான் நடந்த பாதை இன்னும் தொடரும், காத்திரு. உன் வாழ்வு நீளமாகும் போது உடனிருப்பேன், பொறுத்திரு. 28/11/2010 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. பௌர்ணமி. பொழுதின் அஸ்தமனத்தினுள் ஒரு பௌர்ணமி வரவிற்கான பரபரப்பு. முற்றத்து மண்ணில் பிஞ்சு உள்ளங்கள் நிலாவொளி நெற்றிகை தொட முத்தங்கள் அங்கே சத்தமாய் பிறக்கின்றன. சமுத்திரம் கண்ணிமைக்கிறது. இரவு குழந்தையின் ஒளி ரேகைகள் நீருக்குள் கோலமிட உள்ளிருந்து உயிர்கள் ஊர்கோலம் எடுக்கின்றன. அந்த அள்ளிக்கு என் அவசரம்? மூடிய உறக்கைகள் விரிந்து கொள்வது வண்ணக் காதலனை வான்கேறி முத்தமிட்டு கொள்வதற்கோ? கவிஞனுக்கும் இங்கேதான் கண்விழிப்பு. சிறை வைத்த கற்பனைகள் பௌர்ணமி ஜனனத்தில் மெல்ல நழுவ வெண்பூமியில் தமிழ் சொல் வரிகள் இயற்கை அழகுக்கு இலக்கணம் பொறிக்கும். 27/1/1991 ஸ்ரீலங்காவின் தேசிய பத்திரிகை தினகரனில் முதலாக பிரசுரமாகிய எனது கவிதை அது. மழைமுகில். வானத்தை கழுவி பூமி முன்றலில் நீரை ஊற்றுவது யார்? முகில்கள் ஆடைகள் துவைக்கப்பட்டு முறுக்கி விடப்படுகிறது. பூமியின் முதுகில் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த சலவை தொழில்? வானத்தை கழுவி பூமி முன்றலில் நீரை ஊற்றுவது யார்? முகில் ஆடைகள் துவைக்கப்பட்டு முறுக்கி விடப்படுகிறது. பூமியின் முதுகில் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த சலவை தொழில்? மேகங்கள் சூரியனுடன் சண்டை பிடித்து சுவீகரித்து கொண்டது ஆகாயத்தை. பயத்தினால் பகலும் மௌனமாயிற்று. மண்ணின் மானிடத்தைப் போல் விண்ணில் பருவம் அறிந்து பயிர் செய்திருக்கிறது மேகங்கள். மழைநீர் அறுவடையாகி வெள்ளத்தில் நீந்துகிறது நிலம். கடல் தரையில் குளிப்பதாக தெரிகிறது. காற்றுக்கு செல்ல வேண்டும், காற்றுக்கு சொல்ல வேண்டும். மேகங்களை தேசத்துக்கு அப்பால் விரட்டி விடும்படி. கடல் தரையில் குளிப்பதாக தெரிகிறது. காற்றுக்கு சொல்ல வேண்டும், மேகங்களை தேசத்துக்கு அப்பால் விரட்டி விடும்படி. சுனாமி.
ஒரு மானிட ஜென்மத்தை அளித்து மனிதத்தை உண்டாக்கும் இயற்கையின் புரட்சியாகியது. பாறை போல் குருமாறிய உள்ளங்களை நினைத்து சமுத்திரம் அழுதுவிட்ட கண்ணீரா? இத்தனை நாள் எம்மை நிசப்தமாய் சுமந்த புவி மாதாவின் பாறை சிறகுகளில் ஏன் உடைவு? கனத்துப் போனதா மானிட பாவங்கள்? எனினும் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை எதையும். நீரலையில் வந்து உதிர்ந்த ஆன்மாக்களை நினைக்கையில் 5/3/2005 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. நுளம்பு மழை. பச்சை புல் தழைக்க வானம் மழை பொழிந்து உடல் புண்ணாகியது நுளம்புகளின் அம்புவில் விளையாட்டில். கோடை வெயிலின் வெப்பக் காற்றில் தேகம் இழைக்காத மனித உடல்கள் சோர்ந்து போயின. கோடை வெயிலின் வெப்பக்காட்டில் தேகம் இழைக்காத மனித உடல்கள் சோர்ந்து போயின. பருவமழை வீசிய மலேரியா அம்புகள் குருதியில் பாய்ந்து. நேற்றுத்தான் வாய் திறந்து அம்மா சொன்னாள் சின்ன மகள். தாயை அழைத்த மழலை வாயிற்கு ஊர் வைத்தியர் முதல் பரிசு கொடுத்தார் டெங்கு நுளம்பின் அனுசரணையுடன். பக்கத்தில் தெரியும் குடிசை கூரையில் உள்ளிருந்து விடும் புகை மூட்டம். தீ அணைக்க புறப்பட்டால் தூக்க யாத்திரைக்கு நுளம்பு திரி பூஜை அங்கு நடக்கிறது. மாலை மயங்கினால் அப்பாவி மானிடர்கள் நுளம்பு வலை சிறைக்குள் என்னும் கரில்லாக்கள் வாசல் வழிகளில். மாலை மயங்கினால் அப்பாவி மானிடர்கள் நுளம்பு வலை சிறைக்குள் ஊன்குண்ணும் கெரிலாக்கள் வாசல் வழிகளில் இருப்பதனால் பெருநாள் பயணிக்கும் தெருக்களை விட சிகிச்சை நிலையங்களில் சனங்களின் படையெடுப்பு. நுளம்பு மழை பொழிந்ததால் 21/12/2003 தினகரன் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட எனது கவிதை இது. ஸ்ரீலங்காவில் நுளம்பு என சொல்லப்படும் இந்த சொல் இந்திய தேசத்தில் கொசு என அழைக்கப்படுவதனை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு இந்த கவிதையினை மீண்டும் மீண்டும் படியுங்கள். உதவாத கலாச்சாரம். உனக்குள் எவ்வளவு உணர்ச்சி மானிட மனங்களை ரணமாக்குவதில். உனக்குள் எவ்வளவு உணர்ச்சி மானிட மனங்களை ரணமாக்குவதில். தொட்டில் முதல் முதுசு வரை சீண்டும் உன் விஷக்கரங்களால் கருவறை சிசுக்களிலும் உயிர்கள் வடிகின்றன. நீ உடலை காயப்படுத்தும் விதியின் ஆயுதம். எம் நிம்மதி காற்றை பருகி சுயநலமாய் சுவாசிக்கும் மானிட விரோதி. உன் கலாச்சாரம் ஒப்புக்கொள்ள இயலாதது. அழைக்கும் விருந்துக்கு செல்வோம் நாங்கள், நீயோ அழையாத விருந்தாளியாய் எம் உடலை உணவாக்குகிறாய். வாழ்வின் கரை நீ என்பதனாலா உனக்கெதிராக ஐக்கியப்பட்டு போர் செய்கின்றன தேசங்கள்? உனது ஆக்கிரமிப்புக்கு அஞ்சி மானிடங்கள் தஞ்சமடையும் அகதிகளாக அல்ல, சிகிச்சை நிலையங்களில் நோயாளிகளாக. உயிரை பருகும் நோயே, உனது சந்தோஷம் எங்களது சலனம் என்றால் உனது பெயருக்கு சமர்ப்பணம். உன்னால் உதிர்ந்துவிட்ட முன்னோர்களின் ஆன்மாக்கள் 100 முறை இனி புன்னகைத்து விட்டுப்போ. எனினும் வாழ்பவர்களுக்கு வழிவிட்டு சந்தோஷ பூக்களை வீசி. நோயே, சந்தோஷ பூக்களை வீசி. 30/4/2006 தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாகிய எனது கவிதை அது. இரவு. மாலை மயங்கிய மாலை வரைந்த கருப்போவியம். பகல் சூரிய வெளிமூடி உறங்கும் நேரம். வானத்திலிருந்து வந்த நிலா உளவு பார்க்கும் இருளவனின் ராஜ்யம். தேசத்தின் உயிர்களை தூக்கம் கொலை செய்து நிசப்தம் நிலவும் மயானம். வானம் நிலவின் அழகை சிந்தாமல் அள்ளிக்கொள்ளும் ஒரு வசந்த காலம். 20/6/1993 தினகரன் பத்திரிகையில்
பிரசுரமாகிய எனது கவிதை இது. புரியவில்லை. வாழ்க்கை ஒரு ரோஜா தோட்டம். பூ பறிக்க நினைத்தேன், முள் தைக்கிறது. புரியவில்லை. வாழ்க்கை ஒரு ரோஜா தோட்டம். பூ பறிக்க நினைத்தேன், முள் தைக்கிறது. இதுவரை நீங்கள் உங்கள் செவிகளால், விழிகளால் பார்த்த, ரசித்த, சிந்தனையால் உட்கொண்ட இந்த கவிதைகள் யாவும் எனது அக்கறை பச்சை எனும் கவிதை தொகுப்பிலிருந்து வெளியீடு செய்யப்பட்ட கவிதைகளாகும். என்னுடைய இந்த கவிதை நூல் கடந்த 2014 ஆண்டு மலேசிய தேசத்தில் வெளியீடு செய்யப்பட்டது என்பதனை மகிழ்ச்சியுடன் கூறிக் கொள்ளுகின்றேன். உங்களுடைய பிரார்த்தனைகளுக்காக.